ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோ ஃபார் ரிசப்ஷன் வந்து போட்டிருப்பேன். அண்ட் அதுக்கு முன்னாடி vlogல பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜ் வீடியோ போட்டிருப்பேன். அவங்களுக்கு தான் வந்து போன சண்டே வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. ஹஸ்பண்டோட கசின் பிரதர் ரிசப்ஷன் இது. நான் வந்து இந்த லெஹங்கா அவுட்ஃபிட் தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோலாம் எடுத்துட்டு ரொம்ப ஹரிபரியாக கிளம்பிட்டு இருந்தேன். இங்கே லேட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. வெட்டிங் ஹால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிடலாம் வீட்டில் இருந்து. அண்ட் ரீச் ஆனதும் போய் பார்த்த உடனே தான் தெரிஞ்சுது இன்னும் யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் ஃபஸ்ட்டு ரிலேட்டிவில் வந்து வந்தா மாதிரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் வெட்டிங் ஹால் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு நேம் போர்டு வச்சுருந்தாங்க. வெல்கம் பண்ணுற மாதிரி வெங்கடேஷ் அண்ட் யுவராணின்னு நேம் போட்டு. அண்ட் அதுக்கு அப்படியே வந்து ரைட் சைடில் பார்த்தோன்னா ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி யாருமே வரல, இந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். தென் இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக அப்படியே ரோசஸ்லாம் செட் பண்ணி பிங்க் ஒயிட் தீமில் சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் தென் பொண்ணும் மாப்பிளையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ரெடி ஆகிட்டு ரூம்குள்ளே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜில் வந்திருந்தாங்க. பொண்ணோட ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா சாரியில் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அந்த பர்பிள் வித் கோல்டன் saree வந்து கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அப்புறம் வந்து அதோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு தூரத்துலேருந்து. மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நான் ஃபஸ்ட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் தான் வந்து உட்காந்துட்டு இந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் நினச்சேன் நான் தான் வந்து லேட்டாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து நான் தான் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு இருந்தேன். என்னோட மேக்கப்பும் கொஞ்சம் நல்லா இருந்தது, ஸ்கின் ஃபினிஷாக எனக்கு பிடிச்சிருந்தது. தென் பார்த்தோன்னா ஹாஸ்னிலாம் வந்திருந்தா. முன்னாடி போயிட்டு இந்த டான்ஸ்லாம் வந்து லைட்டாக இந்த மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தா மூமெண்ட்ஸ்லாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் அப்படியே வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து சரி நாங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கோம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே மாற்றி மாற்றி இங்கே முன்னாடி நின்று இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பிரைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்து ஒரு saree கட்டியிருந்தாங்க. அந்த saree வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபேன்சி saree வந்து மாறியிருக்கு. அந்த சாரியும் உங்களுக்கு ரொம்ப சூட்டாக இருந்துச்சு சூப்பராக. இந்த saree வந்து அதை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு 2 லுக்குமே வந்து பிடிச்சிருந்தது. மாப்பிள்ளையும் அதுக்கேற்ற மாதிரி இந்த சூட்டில் போட்டுட்டு செம்மையாக இருந்தாங்க. அப்படியே வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா டின்னர் சாப்பிட போயிட்டோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, அப்புறம் வந்து பிரெட் அல்வா எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரிலாக்ஸாக உட்காந்து ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்பவே டைம் இருந்ததுனால நாங்களாம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், நான் ராஜேஷ்லாம். ஸோ இந்த லெஹங்கா போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மன வருத்தம் இருந்தது. ஆனால் இதில் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மூமெண்ட்லாம். அப்படியே வந்து கப்பலாக 1 பை 1 வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து டான்ஸ் ஆட வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க.